ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாவல் மீன் வாங்கிட்டு வந்தோம்ல, அது வந்த அன்றைக்கே கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் இன்றைக்கு குழம்பும் ஃப்ரையும் பண்ணலாம். மீதி ஒரு 3/4 கிலோ இருக்கும். அதில் அந்த தலை பீஸு வால் பீஸ் எல்லாத்தையும் போட்டு குழம்பு வைக்கலாம், மீதியை ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருக்கிறேன். வாவல் மீனுமே வஞ்சர மீன் மாதிரி தான். நீங்கள் எடுத்ததுமே எல்லா மீனுமே எடுத்து அப்படியே தான் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் தானாக டீஃப்ராஸ்ட் ஆகிற வரைக்கும் விட்டுடணும். மற்ற மீன்கள் கூட அவசரத்துக்கு நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு எடுக்கலாம். அதாவது கொஞ்சம் சீக்கிரமே தண்ணியில் போட்டு சீக்கிரம் டீஃப்ராஸ்ட் ஆக விடலாம். ஆனால் இந்த மாதிரி சாஃப்டான வாவல் மீன் வஞ்சர மீன்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தண்ணியில் போட்டிங்கன்னா தண்ணியே நிறைய அது குடிச்சிக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைஸாக பிழிஞ்சு எடுக்கிற அளவுக்கு அதில் தண்ணி இழுத்துக்கும். மீனில் ருசியே இருக்காது. பொரிச்சாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி இப்படியே பாக்ஸில் வச்சுருங்க. அது தானாக ஒரு மணி நேரத்தில் தானாக டீஃப்ராஸ்ட் ஆகும். அது வரைக்கும் அந்த பாக்ஸ்லேயே மூடி வச்சுருங்க. எல்லா மீனுமே அப்படி தான் சொல்லுவேன். குறிப்பாக வாவல் மீன் வஞ்சர மீன் அந்த மாதிரி தான் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு குழம்புக்கு நீங்கள் மொதல் நாள் என்ன டேஸ்ட்டில் வாங்கிட்டு வந்தீங்களோ அந்த ருசி குறையாமல் இருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஆச்சு. நான் குழம்பும் கூட்டி அடுப்பில் போட்டுட்டேன். அது கொதிச்சிச்சு. அதை மூடி வச்சுருக்கிறேன். ஏன்னா குழம்பு நம்ம அதுக்கப்புறம் தான் குழம்ப கூட்டி வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி கொதிக்க விடுறோம். அது வரைக்கும் திரும்ப மீன் டீஃப்ராஸ்ட் ஆகிட்டு வெளியே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் மீன் பழசாகும் சொல்லியிருக்கிறேன். நான் உப்பு மஞ்சள்லாம் போட்டு எந்த மீனையுமே வாஷ் பண்ண மாட்டேன். அதாவது நல்ல தண்ணியில் வளர்க்கக்கூடிய மீன்களோ இறாவோ வாங்கினா மட்டும்தான் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணுவேன். கடல் மீன்களை உப்பு மஞ்சள் போட்டு நான் வாஷ் பண்ணவே மாட்டேன். அதே போல் ரொம்ப மாங்கு இருக்க மீன், ரொம்ப பொடி செதில் இருக்க மீன், இந்த மாதிரி ஒரு சில மீன்களை நம்ம உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி வாஷ் பண்ணால் உடனே நம்ம குழம்புல சேர்த்துறணும். இப்போ எனக்கு டீஃப்ராஸ்ட் ஆகிடுச்சு. இதை போய் நான் அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு தலை பீஸை தான் அலசி எடுத்துகிட்டு வந்தேன். வெறும் தண்ணியில் 2 தண்ணியில் நல்லா அலசி எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே குழம்பு சொன்னால ஏற்கனவே கூட்டி கொதிக்க வச்சுட்டேன். இப்போ திரும்ப அடுப்பை பற்ற வச்சு மீனை அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த குழம்பு இன்னொரு 10 நிமிஷத்தில் மீன் போட்ட பிறகு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் நீங்கள் மாற்றி வைக்கணும். 15 நிமிஷமாக அந்த மீன் நல்லா வேகணும். வெந்தால் தான் ஸ்டாக் நல்லா இறங்கும், உடையாது மீன். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ மீதி மீனை நான் பொரிக்க போகிறேன். அதுக்குமே அதே மாதிரி தான் நான் பாக்ஸ்லேயே தான் வச்சுருக்கேன். மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நான் போய் மீன் அலசி எடுத்துகிட்டு பொரிச்சு எடுத்தேன். சூப்பராக இருந்தது இந்த பெப்பர் ஃப்ரை. இந்த பெப்பர் ஃப்ரை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.